Hi, welcome to my channel Fitty 50. இன்னைக்கு நம்ம தேர்ட் டே ஆஃப் சீரீஸ் 14க்கு வந்திருக்கோம். அப்பர் பாடிக்கான மூவை தெரிஞ்சுக்கிற நாள். அதனால இன்னைக்கு ரொம்ப சிம்பிளான எக்ஸசைஸ் தான் கொண்டு வந்திருக்கேன். அதுவும் இல்லாமல் மழை இப்போதான் ஓஞ்சிருக்கு. அந்த கேப்ல நான் இந்த எக்ஸசைஸை பண்ணி காமிச்சிடுறேன் பாருங்க. அதுக்கப்புறம் அதோட பெனிஃபிட்ஸ்லாம் பற்றி பேசலாம். ஃபர்ஸ்ட் 2 நாள் இந்த சீரீஸில் ரொம்ப கஷ்டமான எக்ஸசைஸ் போட்டதால வயசானவங்க எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. ஒவ்வொரு சீரீஸ்லையும் சிம்பிள் எக்ஸசைஸ் கட்டாயம் நீங்கள் போட்டு தான் ஆகணும்னு. இன்னைக்கும் நாளைக்கும் கட்டாயம் ரொம்ப சிம்பிளான எக்ஸசைஸ் இருந்த இடத்துலயே வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்த மாதிரியே பண்ணலாம். அதுதான் நான் இப்போ உங்களுக்கு பண்ணி காமிக்க போறேன். இதோட பேரு என்னன்னு கேட்டீங்கன்னா பவர் கிளாப்ஸ் 360 டிகிரி. வெறும கிளாப் பண்ண போறோம், அவ்வளவுதான். உட்கார்ந்த இடத்துலயே கூட பண்ணலாம். ஒரு ஸ்டூல்ல போட்டு உட்கார்ந்துட்டு பண்ண ஆரம்பிங்க. ஃபர்ஸ்ட் நான் இதோ பண்ணி காமிக்கிறேன். ஓகே, ஸ்டே டியூன்ட். ஸோ இந்த பவர் கிளாப்ஸ் 360 டிகிரி எப்படி பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் வெர்டிக்கல் கிளாப்ஸ் பண்ணி காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் எங்கே பண்ணணும்னா மேலே கிளாப்ஸ் நல்லா ஸ்விங் பண்ணி கீழேந்து மேலே, அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரண்ட்டில், திருப்பியும் மேலே, இப்போ பின்னாடி. ஸோ ஒரு வாட்டி மேலே, ஒரு வாட்டி ஃப்ரண்ட்டில், திருப்பியும் மேலே, திருப்பியும் கீழே. ஓகே, இப்படி பண்ணுறதன் மூலமாக கையில் இருக்கிற அத்தனை மசில்ஸையும், யூஸ் பண்ணாத மசில்ஸ் வேறு வேறு ஆங்கிள்ஸில் நம்ம ட்விஸ்ட் அண்ட் டர்ன் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம். ஸோ டேரெக்டாக வெறுமை இப்படி கிளாப் பண்ணுறதோ இப்படி கிளாப் பண்ணுறதோ கிடையாது, வேறு வேறு ஆங்கிள்ஸில் பண்ண போகிறது. அதுதான் இந்த எக்ஸசைஸோட ஸ்பெஷாலிட்டி. பாருங்கள். 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4. வெர்டிக்கல் கிளாப்ஸ் இது 3 4 1 2 3 4 1 2 3 4. இப்படி ரிப்பீட்டடா எவ்வளோ தூரம் உங்களுக்கு கை வலிக்க பண்ண முடியுமோ கண்டினியூஸாக பண்ணுங்க. நல்ல ஸ்விங்கிங் மோஷன்ல கிளாப் எக்ஸாக்டாக வரலனாலும் பரவாயில்ல, ஆனால் போய் பாம் டு பாம் நல்லா வேகமாக டேஷ் பண்ணிட்டு வாங்க மேலே. அதே மாதிரி கீழே ஃப்ரண்ட்ல ஒரு தடவை, திருப்பியும் மேலே ஒரு தடவை, திருப்பி உடம்புக்கு பின்னாடி ஒரு தடவை. இது மாதிரி ரிப்பீட்டடாக இந்த இடம் உங்களுக்கு சோர் ஆற வரைக்கும் பண்ணிகிட்டே இருக்கும். ஓகே, இது வெர்டிக்கல் கிளாப்ஸ். அடுத்தது ஹாரிசாண்டல் கிளாப்ஸ். பாருங்க. 1 2 3 4. அதாவது ஃப்ரண்ட்ல ஹாரிசாண்டலாக ஒரு வாட்டி பண்ணிடுறோம் இல்லையா, பின்னாடி நம்ம கையை இப்படி ஃபுல்லாக கொண்டு போக முடியாது, முன்னாடி நீட்டுற மாதிரி. அதுக்கு பதில் பின்னாடி கழுத்துக்கு பின்னாடி ஒரு தடவையும் எவ்வளோ தூரம் ஸ்ட்ரெச் பண்ண முடியுமோ பண்ணுங்க. அதே மாதிரி கீழே நம்ம உடம்புக்கு பின்னாடி ஒரு தடவையும் பண்ண போகிறோம். இது ஹாரிசாண்டல் கிளாப்ஸ், 3 டிஃப்ரெண்ட் பொசிஷன். இதுக்கு முன்னாடி பண்ண வெர்டிக்கல் கிளாப்ஸ்லையும் 3 டிஃப்ரெண்ட் பொசிஷன், ஆனால் 4 கவுண்ட்ஸ் பண்ண போகிறோம். பாருங்க, திருப்பியும் பண்ணி காமிக்கிறேன். ஹாரிசாண்டல் கிளாப்ஸ் 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வெர்டிக்கல் அண்ட் ஹாரிசாண்டல் 2 கிளாப்ஸையும் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் பண்ணி காமிக்கிறேன். அப்போ உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். இல்லைனா கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்குது இல்லையா, இது என்னடா இது இப்படி பண்ணுறது அப்போ வெர்டிக்கல் பண்ணுறதும் ஒரே மாதிரி இருக்குன்றீங்க. இல்லை, ஸ்லைட் சேஞ்சஸ் இருக்குது. அப்போ மசில்ஸ் இங்கே வேறு மாதிரி முறுக்கி நமக்கு யூஸ் ஆகும். அதனால தான் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸில் பண்ண சொல்கிறேன். பாருங்கள். 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4. அடுத்தது ஹாரிசாண்டல். 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் டிஃப்ரென்ஷியேஷன் என்னன்னு பார்த்துருப்பீங்க. ஸோ இப்படி தான் பண்ணணும் வெர்டிக்கல் அண்ட் ஹாரிசாண்டல் கிளாப்ஸை 360 டிகிரிஸில். ஸோ கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருங்க. ஒரு 5 நிமிஷம் செட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கே பண்ணிகிட்டே இருக்கும்போது தெரியும் எவ்வளோ தூரம் இங்கே இருக்கிற ஷோல்டர்ஸில் சுற்றி இருக்கிற மசில்ஸை டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸில் யூஸ் பண்ணியிருக்கோன்றது. ஓகே, பண்ணி பார்க்குறீங்களா? ஸோ என்ன தான் இந்த கிளாப் பண்ணுறதுல பெனிஃபிட்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா, வெறுமை நம்ம முன்னாடி வச்சு கையை கிளாப் பண்ணிட்டு போகிறதில்ல. இது எல்லா ஆங்கிள்ஸ்லையும் ட்விஸ்ட் அண்ட் டர்ன் பண்ணி பண்ணுறதால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேல் கைக்கு இது நல்ல உறுதியை ஏற்படுத்தும். அதாவது வேறு வேறு ஆங்கிளில் பிரித்து பண்ணுறோம் இல்லையா, அதனால் இந்த ஷோல்டர் ஜாயிண்ட்டை தான் நிறைய இன்வால்வ் பண்ணுறோம். பின்னாடி தள்ளி கீழே வச்சு ஃப்ரண்ட்டில் மேலே கொண்டு போய் பேக்கில் மேலே கொண்டு போய் எல்லாமே பண்ணுறோம். ஸோ எல்லா மேக்ஸிமம் ஆங்கிள்ஸும் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்பர் ஆர்முக்கு ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய
எக்ஸசைஸ் ஷோல்டர் ஜாயிண்ட்டை ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் மொபிலிட்டி ஏற்றக்கூடிய எக்ஸசைஸ். இங்கே இருக்கிற ஜாயிண்ட்டும், அதாவது எல்போஸில் இருக்கிற ஜாயிண்ட்டும் தான் சேர்ந்து இன்வால்வ் ஆகும். அது தவிர்த்து மணிக்கட்டு, ரிஸ்ட் ஜாயிண்ட்டும் சேர்ந்து தான் இன்வால்வ் ஆகும். ஸோ ஒரே டைமில் 3 ஜாயிண்ட்ஸையும் இன்வால்வ் பண்ணுற இந்த காம்பவுண்ட் எக்ஸசைஸால் இதோட லூப்ரிகேஷனையும் அதிகப்படுத்த முடியும். அதாவது எந்த ஒரு ஜாயிண்ட்டையும் தொடர்ச்சியாக வேறு வேறு பக்கங்களில் நம்ம சுழட்டி யூஸ் பண்ணும்போது தான் அதில் இருக்கிற செக்ரீஷன் நிறைய ஆகும். அது செக்ரீஷன் நிறைய ஆகும்போது தான் ஃப்ரிக்ஷன் இல்லாமல் ஈஸியாக வேலை பண்ண முடியும். அப்போ நமக்கு பெயின் இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த லூப்ரிகண்ட் ஃப்ளூயிடை நம்ம இன்க்ரீஸ் பண்ணி வச்சுட்டே இருக்கணும். எப்படி இன்க்ரீஸ் பண்ண முடியும்னா, இந்த மாதிரி ஒரு சிம்பிள் அண்ட் எஃபெக்டிவ் எக்ஸசைஸ் பண்ணும்போது தான் நமக்கு இந்த லூப்ரிகேஷனை அதிகப்படுத்த முடியும். அதுவும் இல்லாமல் தோள்பட்டை வலியால், ஃப்ரோசன் ஷோல்டரால், நீங்கள் ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனால் அவஸ்தைப்படுறீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸசைஸை தொடர்ச்சியாக பண்ணிட்டே வாங்க, நல்ல பலன் இருக்கும். இவ்வளோதானா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, இன்னும் நிறைய பலன் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, செஸ்ட் மசில்ஸ் ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா இது பண்ணும்போது எப்படி நம்ம பிரித்து கை தட்ட போகிறோம், அப்போ இந்த ஷோல்டர்ஸும் சேர்ந்து நமக்கு பிரிஞ்சு கூடும். அப்போ இந்த செஸ்ட் வால்ல இருக்கிற அத்தனை மசில்ஸையும் சேர்த்து இன்வால்வ் பண்றோம். இங்க இருக்கிறது மட்டும் கிடையாது, பின்னாடி இருக்கிற ஃபுல் இந்த ரேஞ்ச் ஆஃப் மசில்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து இன்வால்வ் பண்றோம். ஸோ அப்பர் செஸ்ட் அண்ட் அப்பர் பேக்ல இருக்கிற மசில்ஸ் இன்வால்வ் ஆகும், அப்பர் ஆர்ம்ஸ்ல இருக்கிற மசில்ஸ் இன்வால்வ் ஆகும், 3 ஜாயின்ஸ் இன்வால்வ் ஆகும். ஸோ இவ்வளோ அதிகமான வேலை தரக்கூடிய எக்ஸசைஸ் கட்டாயம் சர்க்குலேஷனையும் அதிகப்படுத்தும். ஸோ கைக்கு ரத்த ஓட்டம் இல்லாம வேலை பண்ணாம ஒரே இடத்துல இருக்கவங்க, வயசானவங்க, இந்த மாதிரி சிம்பிள் எக்ஸசைஸை பண்ணும்போது சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும். அப்போ உங்களுக்கு எனர்ஜி பூஸ்ட் பண்ண முடியும். இது ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுவும் இல்லாமல் ஓவராலாகவே கான்சன்ட்ரேஷன் அண்ட் ஃபோக்கஸை இந்த எக்ஸசைஸ் இம்ப்ரூவ் பண்ணும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு வாட்டியும் இப்போ இங்கே கிளாப் பண்ணணும், இப்போ இங்கே கிளாப் பண்ணணும், திருப்பி பின்னாடி போகணும், இப்போ ஃப்ரண்ட்டில் பண்ணணும், இப்போ பேக்கில் பண்ணணும்னு ஞாபகம் வச்சு அடுத்தடுத்து இதுதான் சீக்வன்ஸ்ன்னு நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுறோம் இல்லையா, அப்போ நம்மளோட கான்சன்ட்ரேஷன் பவர் ஆட்டோமேட்டிக்காக பில்டப் ஆகும். மெமரி லாஸ் இருக்குது, டிமென்ஷியா இருக்குன்னு நினைக்கிற வயசானவங்களாம் இந்த மாதிரி எக்ஸசைஸை ஞாபகம் வச்சு அடுத்தடுத்து பண்ணும்போது உங்களோட மெமரி பவரையும் என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம் நீங்களே. ஸோ இவ்வளோதானான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. மெயின் ஒரு பாயிண்ட் இருக்குது. இந்த மாதிரி கிளாப்பிங் எக்ஸசைஸ் பண்ணுறதன் மூலமாக நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ரிலீஸ் ஆகுமா உடம்புல இருந்து, அதன் மூலமாக ஸ்ட்ரெஸ் லெவல் குறையும் அப்படின்னு ரிசர்ச்சே நமக்கு ரிப்போர்ட்டில் கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி கிளாப்பிங் எக்ஸசைஸ் ஒரு ஹாப்பி மூடு கொண்டு வரும். கட்டாயம் அது கூட சேர்ந்து பாடிக்கான பெனிஃபிட்ஸும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சிம்பிளான எக்ஸசைஸ் பட் ரொம்ப எஃபெக்டிவ் ப்ளஸ் நிறைய பலன் கொடுக்கக்கூடிய எக்ஸசைஸை கட்டாயம் நீங்களாமும் தெரிஞ்சுக்கணும், பண்ணியும் பார்க்கணும். இதெல்லாம் இன்னைக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. நாளைக்கும் 4th டே இந்த சீரீஸ்க்கான சிம்பிள் மூவோட உங்களெல்லாம் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் டு மை சேனல் FITTY50. பாய்.